Hi guys, welcome back to Sri Vlog. It's Tuesday night dinner. இன்றைக்கி என்ன டின்னர் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பூரியும் பூரி மசாலாவும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். பூரி மாவு வந்து பிஃபோராக நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோன்னா அது வந்து சாஃப்டாக இருக்காது பூரி. ஸோ நம்ம எப்போ அதுக்கான கிரேவி செய்கிறோமோ அப்போ பிசைஞ்சு வச்சா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறம் நான் குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடலப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ ஆட் பண்ணி அதை நம்ம நல்லா வதக்கிடணும். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி லைட்டாக வேகிறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு நான் பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு அதை மசித்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா வதங்கட்டும். கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சோண்டு கடல மாவில் வாட்டர் ஆட் பண்ணி அதையும் குருமாவில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக ஒரு கிளறி விட்டு கொத்தமல்லி தலையை மேலே தூவினோன்னா சூப்பரான பூரி மசாலா ரெடி. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பூரி வந்து நம்ம எப்போ பூரி போட போகிறோமோ அந்த டைமுக்கு மாவை பிசைஞ்சு போட்டோன்னா அது சாஃப்டாக இருக்கும். ஸோ பூரியை போடும்போது மாவு பிசையும் போது ஒரு ஸ்பூன் ரவா ஆட் பண்ணி நம்ம மாவு பிசைஞ்சோன்னா அந்த பூரி வந்து உப்பியே இருக்கும். சீக்கிரமாக அது வந்து இதாகிடாது. ஸோ அதனால் நம்ம மாவு பிசையும் போது ஒரு ஸ்பூன் ரவா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பூரி எவ்வளோ உப்பி அழகாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இதில் பூரி குருமாவை வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். சூப்பரான பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.